ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். டெய்லி என்ன லஞ்ச் பாக்ஸ் செய்கிறதுன்னு யோசிச்சுட்ருக்கீங்களா? இன்றைக்கி உங்களுக்காகவே சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். அதுவும் ஹரியாலி வெஜ் புலாவ். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடவும் செய்வாங்க. முதல்ல அதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். பச்சை பட்டாணி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் மல்லி இலை, புதினா இலை, கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, அப்புறம் 1.5 பல்லாரி நீல வாக்கில் நறுக்கினது, 4 பச்சை மிளகா, 1 கிளாஸ் அரிசி எடுத்து அதை நல்லா 20 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறமா மிக்ஸி ஜாரில் ஒரு கொத்து மல்லி இலை, அப்புறமா ஒரு கொத்து புதினா அதையும் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 4 பச்சை மிளகா அதையும் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்புறமா அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. அப்புறம் நீல வாக்குன வெட்டின வெங்காயத்தை சேர்த்து நல்லா லைட் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப ப்ரௌன் ஆகிடக்கூடாது. அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத அந்த விழுதை சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் ஸ்மெல் நல்லாயிருக்கும். அப்புறமா நான் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்ததுக்கு பிறகு நான் குட்டி பவுலில் 2 பவுலுக்கு நான் தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் சேர்த்துக்கிட்டா ரொம்ப ருசியாக இருக்கும். ஸோ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு, இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு பிறகு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற காய்கறிகளை சேர்த்துக்கணும். பட்டாணி அது கூடவே சேர்த்துக்கோங்க. அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதங்கினதும் நம்ம அளந்து வச்சுருக்கிற தண்ணியை சேர்த்து நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். பத்து நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா நல்லா கொதிச்சு இருக்கும். காய்கறியும் நல்லா அரைவேக்காடு அளவுக்கு நல்லா வெந்து இருக்கும். இந்த சமயத்தில் நம்ம கழுவி ஊற வச்சுருக்கிற நம்ம அரிசியை சேர்த்துக்கிடலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஒன்று போல் காயும் அரிசியுமா சேர்த்து நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் கழித்து பார்த்தா அரிசியும் தண்ணியும் நல்லா ஒன்று போல் சம அளவுக்கு இருக்கும். அதை ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அரிசி உடையாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. நல்லா அரிசி உடையாத அளவுக்கு நல்லா ஒன்று போல் நல்லா சமமாக்கிக்கிட்டு இப்போ மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு வெயிட்டையும் தூக்கி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா சூப்பரான வெஜ் புலாவ், அதுவும் ஹரியாலி வெஜ் புலாவ் சூப்பராக ரெடியாக இருக்கும். இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருமே பாராட்டுற அளவுக்கு ரொம்ப ருசியாகவும் சூப்பராகவும் இருக்கும். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.